வழியா பிக் பாஸ் சீசன் 7 இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. நம்மளும் எவ்வளவோ ஒரு பயத்தோடு தான் உட்காந்துட்டு இருந்தோம். யார் வருவா யார் வருவா, ஒரு கால் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நேற்றே அர்ச்சனா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா கூட, வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டா கூட ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இந்த பயம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் பயங்கர ட்விஸ்ட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அர்ச்சனாவை மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, ரன்னர் அப்பயாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எவ்வளவோ பார்த்தாங்க. பட்டு ஓட்டிங் படி ரொம்ப லீஸ்ட்டாக இருந்ததால் அவங்க எதுவும் பண்ண முடியல மாயாவை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லைனா ரன்னர் அப்பாவது கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ தூரம் மாயாவை வந்து கொண்டுட்டு வந்ததே பெரிய விஷயம். 2வது வாரத்தில் வெளியில் போக வேண்டிய மாயாவை 14 வாரமும் உள்ளே வச்சுருந்துட்டு, பத்தாக்குறைக்கு டைட்டில் மேடை வரைக்கும் கொண்டு வந்து மேடையில் எலிமினேஷன் பண்ணாங்க பாருங்களேன். இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலே அந்த மாதிரிலாம் யாரையும் பண்ண மாட்டாங்க. 5 பேர் அது மாதிரி உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி யாரையாவது நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா லீஸ்ட்டாக இருக்க மாயாவை அங்கேயே வெளியில் துரத்தணும். அப்போ 4th ரன்னரப்பு 5th ரன்னரப் அப்படின்ற கேஸு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்காக பலியானவங்க தான் அங்கே உட்காந்துருந்த அத்தனை புள்ளிகளும், மாயாவை காப்பாற்றுறதுக்காக பலி கொடுக்கப்பட்ட ஆடுகள் தான் அங்கே இருந்த அத்தனை புள்ளிகளும். அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து செகண்ட் பிளேஸில் மணிச்சந்திரா இருக்கிறாரு, 3rd பிளேஸில் இவர் தினேஷ் இருக்கார். ஆனால் பேச்சு எப்படி வர்றதுன்னா அர்ச்சனா மாயா அப்படின்ற மாதிரி வருதே தவிர, செகண்ட் பிளேஸில் இருக்க மணியோ 3rd பிளேஸில் இருக்கிற தினேஷை பற்றியோ யாருமே பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. எதுவுமே இல்லாத தட்டிட்டு கிடக்கிற ஒரு ஜென்மத்தை வந்து கொண்டு போகணும், ஹைக்கில் கொண்டு போகணும் அப்படின்னா மக்கள் நான் பார்க்குறவங்க முட்டாள்களா? என்றைக்குமே சேனல் என்ன தான் ஃப்ராடு வேலை பண்ணாலுமே சரி, மக்கள் சக்தி தான் என்றைக்குமே வந்து ஜெயிக்கும். லாஸ்ட் டைமில் எப்படி அசீம்க்கு வந்து மக்கள் வந்து கைவிடவே இல்லையோ, அதே மாதிரி தான் அர்ச்சனாவே இந்த தடவை கைவிடவே இல்லை. என்னென்னவோ சொன்னாங்க. அது ஜோவிகாவுடைய அம்மா வனிதா என்னன்னா சோஷியல் மீடியாவில் சொல்கிறது, இன்ஸ்டாவில், அதாவது இதெல்லாம் வந்து பாட்ஸுங்க, ஒரிஜினல் இதுவே கிடையாது, எல்லாமே மக்கள் போட்ட ஓட்டு தான். மக்கள் போட்ட ஓட்டுன்றதால தான் இவ்வளோ தூரம் போனது. பாட்ஸுங்க போடுறதோ இல்லைன்னா பெய்டு பிஆர் டீமோ அப்படி செட் பண்ணியிருந்தா மாயா அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா மாயா பிஆர் டீம் செட் பண்ணி தான் இந்த அளவுக்காவது வந்தது. ஒரு 10% வந்தது. அர்ச்சனா 52% மேலே இருந்தாங்க. அப்படின்னும்போது மக்களுடைய ஓட்டுக்கள் தான். ஒரு வீட்டில் 5 பேருக்கான 5 பேரும் அர்ச்சனாவுக்கு போடுறாங்க. அதே மாதிரி நம்ம கமெண்ட்லேயே பார்க்க முடியுது, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நாங்கள் அர்ச்சனாவுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது. இப்போ பாட்ஸுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நிறைய வந்து சிஸ்டம் கொடுத்துருந்தான். அன்அஃபிஷியல் ஓட்லேயுமே கொடுத்துருந்தான். ஒரு சம் கொடுத்து கால்குலேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பாட்ஸாக இருந்தால் போட முடியாது, நார்மல் பீப்புளாக இருந்தால் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு வன்மத்தை கக்கிறது எப்படின்னு பாருங்களேன். இந்த வனிதாவுக்கு வந்து இன்னும் ஒன்றும் அது எவ்வளோ பெரிய வந்து ஹரஸ்மெண்ட்டான ஒரு வார்த்தை அப்படின்றது பார்த்திங்கன்னா, அர்ச்சனா வந்து சைன் பண்ணி கொடுத்து பிஆர் டீமுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஆக மொத்தம் நீ பார்க்கல, ஆனால் யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்களாம். இந்த புள்ளிகளே இப்படி தான், எப்படி பிரதீப் மேலே பழிய போட்டுச்சுங்க. அவங்க சொன்னாங்க அதனால் நாங்கள் சொன்னோம், இவங்க சொன்னாங்க அதனால் நாங்கள் சொன்னோம், ஆனால் நாங்கள் பார்க்கல அப்படின்னு. இதுங்களாம் என்ன விதமான ஒரு ஜென்மங்கள்? இதுங்க ஒரு கேட்டகரி இருக்குங்க போல இருக்க மக்கள்லே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி கேங்குகளுக்கு மூஞ்செல்லாம் கருகிடுச்சு. மாயாவை வந்து அங்கே வந்து எலிமினேஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. மாயாவை அவ்வளோ தூரம் ஏன்டா கூட்டு போனீங்கன்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னொன்று, தினேஷ் வந்து செகண்ட் ரன்னரப்பாக இருந்திருக்கணும். பட் அவரை முன்னாடி எலிமினேஷன் பண்ணிவிட்டு மாயாவை வந்து செகண்ட் ரன்னரப்பாக அறிவித்தாங்க. அதுவே முதல்ல ஒரு ஃப்ராடுத்தனம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அதுலேயே தவறு இழைச்சிருக்குது சேனலும் சரி, கமல்ஹாசனும் சரி. கமல்ஹாசனுடைய டெசிஷனாக என்னன்னு தெரியல, சேனல் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளே பேசினார் கொண்டார். மாயாக்கெலாம் அந்த டாப் 5லே இருக்கிறது தகுதி கிடையாது. இருந்தாலும் டாப் 5ன்னு வச்சுட்டு இருந்தானுங்க. வேறு வழி இல்லை, அவங்கள என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க. எது பார்த்தாலும் மாயா வெள்ளன்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையே வளைச்ச மாதிரி தான் இந்த தடவை பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சீசன் யாருமே பார்த்துருக்க முடியாது. இனி வரும் காலங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு சீசன் ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா பிக் பாஸ் இழுத்து மூடிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளி கேங்குங்களுக்கெல்லாம் முகம் கருகுது. ஒரு விஷ் கூட பண்ணலை.
அங்கேருந்து ஓடி வந்து விஷ்ணு, தினேஷ், மணி, இவர் குல் சுரேஷ் இவங்களாம் வந்து அர்ச்சனாவை தூக்கியே வந்து இது பண்ணாங்க. நீங்கள் லிஃப்ட் பண்ணக்கூட வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு கங்க்ராச்சுலேஷனாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஏன்னா வயிறு எரியுது, எப்படி சொல்ல முடியும்? சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல் இல்லையா? பார்க்குறதுக்கே சகிக்கலை இவங்கள பார்க்குறதுக்கு. இவங்களாம் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வந்தவங்க மறுபடியும் வந்து மாயாவுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படி மாயா நீதான் மாயா எல்லான்னுட்டு சொல்லிட்டு முதுகில் குத்துற மாதிரி தான் இருந்தது. நீ என்ன தான் சப்போர்ட் பண்ணி கேமை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பேக் ஃபயர் ஆனது என்னவோ இந்த புள்ளி கேங்குக்கு தான். அதனால தான் இவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்ற மாதிரி போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம ஆளாயிட்டோம். எது எப்படியோ பிரதீப்க்கு ரெட் கார்டு காட்டின யாருமே டைட்டில் தூக்கலை அப்படின்னும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க, அப்படியே குட் சோல் அந்த சொல் இந்த சொல்னுட்டு. உள்ளே என்ன கேரக்டர், இது ரியாலிட்டி ஷோவாக இருந்தால் கூட சரி, உள்ளே என்ன கேரக்டரை வெளிப்படுத்துகிறாங்களோ அதுதான் வெளியிலையும் இருக்க முடியும். அதை தாண்டி வெளியில் வந்து வேறு எப்படி இருந்துட முடியாது. சில பேர் சொல்கிறாங்க அது கேமு, அது வந்து அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. என்டர்டெயின் பண்ணுறதுன்னா போயிட்டு எங்கேயாவது ஒரு மேடையில் போயிட்டு என்டர்டெயின் பண்ண வேண்டியது தானே. இது ரியாலிட்டி ஷோ, நம்மளாக இருக்கணும். அதே மாதிரி அர்ச்சனா லோன்லியாக இருந்தாலும் சரி, நான் தான் இதுலேருந்து நான் எந்த விதத்துலையும் நம்ம என்னை மாற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால் தான் மக்கள் வந்து டைட்டிலை தூக்கி கையில் கொடுத்தாங்க. அந்த ரியாலிட்டி ஷோக்காக வந்து ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு எல்லோருடைய மைண்ட் கேம் எல்லோருக்கூடையும் சேர்ந்து மைண்ட் கேம் விளையாடிட்டு இந்த புள்ளி கேங்குங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்றதை நிரூபிச்சிருச்சுங்க. இதுங்க அத்தனையும் வெளில போனதுக்கு காரணமே மாயா தான். இதுங்க மைண்டில் கேம் விளையாடி அதுங்களை அழகாக துரத்திட்டு சம்மணம் போட்டு உட்காந்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா மாயா தான். ரொம்ப பெரிய சகுனி வேலை அதெல்லாம். மணி ரன்னரப் ஆனதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடணும். ஏன்னா மணி வந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு காட்டினதை தவிர்த்து வேறு அந்தளவுக்கு எதுவும் தவறு பண்ணிட்டதா எதுவும் தெரியல. அந்த ஒரு விஷயம் தவறு தான். என்ன ஏது அப்படின்ட்டு சிந்திக்காமலே ரெட் கார்டு தூக்குனது தவறான ஒரு இதுதான். என்ன தான் முன்னாடி செய்துட்டு பின்னாடி போயிட்டு என்னை மன்னிச்சிட்டு பிரதீப் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிற வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதெல்லாம் வந்து ஒரு மறுக்கப்பட்ட நீதி மாதிரி தான். அது வந்து வேஸ்ட்டு தான். இதே மாயா உள்ளே உட்காந்துட்டு சொல்லுது, அர்ச்சனாலாம் வெளியில் போனாங்கன்னா பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 கோடி ரூபாய் கிட்ட கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார்லேருந்து, ஃப்ளாட்லேருந்து, 50 லட்ச ரூபாய் பணத்துலேருந்து, அங்கே உட்காந்து சம்பாதிச்ச பணத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், யார் பிச்சை எடுக்க போகிறா வெளியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாய் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாம் எதவனாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசக்கூடாது. அதனால் மாயாக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். இதே மாதிரி மறுபடியும் இந்த கேரக்டரே நீடிச்சதுன்னா அது லைஃப்பில் வந்து முன்னுக்கே வர முடியாது அப்படின்றத தான் இந்த இடத்துல வந்து நமக்கான பாடம் இது. ஒருத்தரை வந்து அழித்து ஒருத்தரை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள அசிங்கப்படுத்தி நம்ம முன்னேறலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு சரியான செருப்படின்றது இந்த பிக்பாஸ் சீசன் 7 தான். அப்படி தான் பார்க்க தோணுது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டாங்க அப்படின்றத தெளிவாக காட்டுச்சு பிக்பாஸ் சீசன் 7. பார்க்கலாம் வழியாக